நெக்ஸ்ட் ஜென் காணொளி நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் நமக்கு எப்படி பலன் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன்னா ஒரு மாதத்துலையுமே சூரியன் மூவ் பண்ணும் போது சூரியன் தான் நம்ம ஆத்மகாரகன். அவர் எப்படி மூவ் ஆகிறாரோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு ஆத்மகாரகனுடைய தன்மையை நம்ம மாத பலன்களாக பார்ப்பது அப்படின்னு வழக்கம் வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த தினப்பலன்கள் பார்க்கும்போது சந்திரனை வைத்துப்போம், மாத பலன்கள் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய தாற்பயம். இந்த சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னாக்க தேவர்களுக்கு பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தமாயிடும். அப்போது சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் உருவாகும் அப்படின்னும், காலபுருஷ தத்துவத்தினே 10வது இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளார சூரியன் போகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது நேச்சுரலி எல்லாருக்கும் தொழில், வருமானம், ஆதாயம் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஜென்ரேட் ஆகிறதுக்கான வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த தை மாதம் ரொம்ப உன்னிப்பாக நம்மளால் பார்க்கப்படும். அதுவும் இந்த வாட்டிக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருப்பார் மகர ராசியில். தை மாதம் வரும்போது லக்னாதிபதியாக இருக்கக்கூடியது தனுர் மாதத்தில் தான் வரும். ஆனால் தனுவில் 6 மணிக்கு வர்றதுனால அந்த இடத்துல இருக்கும். அங்கே செவ்வாய் புதனும் சேர்ந்து இருப்பார்கள். ராகு 3ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர, மீன ராசிக்குள்ளர சனி பகவானும், வக்கரகதியிலே மிதுன ராசிக்குள்ளர குருவும், சிம்ம ராசிக்குள்ளர நமக்கு கேதுவும் அமர இந்த கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கிரகங்கள் மூமெண்ட்டோட தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சார் அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா வளர்ச்சியை நோக்கிய பாதைகள். 3ஆம் இடம் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் பெரிதாக திங்க் பண்ணணும்னு எண்ணங்கள் வரும். தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகு அப்படின்னு எடுத்துக்கலாம். தனகாரகனான குருவினாலும் பார்க்கப்படுகிறார். அப்போது எல்லா விதத்திலும் நல்ல வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால தொழிலிலே எதிர்பாராத விருத்திகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் உண்டாகும். தங்கம், வெள்ளி போன்றவைகள் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அதுபோல் இயற்கை சூழ்நிலைகளே எதிர்பாராத மழை வளமும் வருவதற்கு வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டு. அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குரு வக்கரகதியிலேயே இருக்க உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடமான தனுசு ராசியில் செவ்வாயுடன் உட்கார்ந்துக்கிறார். இந்த மாதத்தின் பிறப்பு இப்படி தான் இருக்குது. 3ஆம் இடத்துக்குரியவன் முயற்சி, எந்த விதத்திலையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், ஊக்கங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடமான சிம்ம ராசிக்காரரான இந்த சூரியன் அஷ்டமத்துக்கு உட்கார்றார். 8ஆம் இடத்துக்கு வந்துட்டால் என்ன சார் ஆகும்னா, உடல் உபாதைகள் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நியதி. தந்தையின் வழியிலே சில செலவுகளும் உண்டு. அதிகாரம் சில இடத்துல செல்லுபடி ஆகாது. கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு தடவைக்கு 4 வாட்டி போய் வரா மாதிரி இருக்கும். எந்தவித காரியங்களும் நம்ம யோசித்து செய்யணும், அவசரப்படக்கூடாது. அதனால் கொஞ்சம் நிதானித்து யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். புதன் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 6க்குரிய செவ்வாய் அப்படிங்கிறனால பணம் வரும். எப்படியான கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கான வழிகள் எல்லாம் கிடைக்கும். அது மூலியமாக கொஞ்சம் தைரியங்கள்லாம் வரும். தேவையற்ற கலகங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேர்ஃபுல்லாக இருங்க. அலைச்சல் நிறைய இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பார்த்துக்கிடுங்க. அலைச்சல் வந்தாலே நார்மலாக நமக்கு உடம்பு முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதையும் இப்பயே போட்டுறேன். தை மாதம் திடீர்னு மழைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த பஞ்சாங்கத்தின் பலன் பிரகாரம். அதனால் கொஞ்சம் உடலில் ஏதான உபாதைகள் இருந்தால் உடனே அட்டன் பண்ணிவிடுங்க. இது ஒரு ப்ராக்டிக்கல் இதுக்காக வச்சுக்கோங்க. ராகு உட்கார்ந்துருக்கிறது 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எந்த பெரிய காரியங்கள் பண்ணாலும் கொஞ்சம்
வாட்ச் பண்ணி பண்ணுங்கள். காரியங்கள் தடையாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யோசித்து செய்யுங்க. அவசரமே வேண்டாம். நிதானமாக பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் பண்ணணுமானா இப்படித்தான் பண்ணணும், இல்லைன்னா சிக்கல் உண்டு. பணம் விஷயத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நல்லபடியாக கேது பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து பணத்தை கொடுத்துட்றார். அதுபோல் தொழில் விஷயத்தில் சனி பகவானும் பணம் கொஞ்சம் செலவானாலும் உங்களை ஓரளவு பார்த்துக்கிறார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் எல்லா விதத்திலும் நீங்கள் நிதானித்து செய்யணுங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. 8 9 10 அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் கர்மகாரகன் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த கேந்திரத்தில் அமர்வதனாலும் தன் பார்வையை 4ஆம் இடமான கன்னிராசி மேலே வைப்பார். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பக்தி ஸ்ரத்தையாக செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தையும் சுகத்தையும் தரும். அவசரமாக காரை மாற்றுறேன், வீடு மாற்றுறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் டெஃபர் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் கழித்து பார்த்துக்கலான்னு வைங்க. சித்திரை பிறந்தது அதெல்லாம் பண்ணுவோம், இப்போ வேண்டாம். இப்போதைக்கு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம நிதானமாக பண்ணிப்போம். நில விஷயத்துலலாம் அவசரமாக கையெழுத்து போட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. வில்லங்கம் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள். பெண்கள் விஷயத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. அவங்களுக்கு கல்யாண விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் தன் பார்வையை 2ஆம் இடமான கடகராசி மேலே வைக்கிறாரு. அதனால் உங்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டாகும் அப்படிங்கிறதும் தெரிகிறதுனால ஒரு மகிழ்ச்சியும் கொஞ்சம் ஜாக்கிரதையும் இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை ஃப்ரீஸ் பண்ணிப்போம். எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.